பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம். அதற்குள் 2 அற்புதமான மணிகள் ரத்னங்கள் உள்ளன. அதில் ஒன்றே பகவத்கீதை. அந்த பகவத்கீதை நேற்றைய தினம் முதல் 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்போ 3வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதனை பார்ப்போம். பஸ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூ வியூடாம் திருபதபுத்ரேன தவசிஷ்யேன தீமதா. இன்னொரு முறை சொல்லலாங்களா ப்ளீஸ்? பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூ வியூடாம் திருபதபுத்ரேன தவசிஷ்யேன தீமதா. துரியோதனன் நேரடியாக துரோணாச்சாரியாரிடம் வந்து அவர் என்னென்ன தவறுகளை செய்தார் என்பதை அவருக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்பதனை விரும்பினார். எப்படின்னா, ஆச்சாரியாரே, உங்களிடம் வித்தையை பயின்று கொண்டு உங்களையே எதிர்க்க நின்று கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தீர்களா என்பதனை அவர் மனதில் தேய்க்கும்படி சொல்ல வேண்டும். இதுதான் துரியோதனுடைய எண்ணமாக இருந்தது. பஷ்யைதாம்னா பாருங்க, எப்படிப்பட்ட ஆளுங்க. நன்றி மறந்தவர்கள். வித்தை சொல்லிக் கொடுத்த அந்த குருவுக்கு நமஸ்காரம் செய்து தன்னுடைய வாழ்நெல்லாம் சேவை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் இன்று உங்களையே எதிர்க்க துணிந்து விட்டார்கள் பார்த்தீங்களா? பஷ்யைதாம் பாருங்க. அதுவும் சாமானியமல்ல. பாண்டு புத்திரர்கள், தர்மத்தின்படி வழி நடப்பவர்கள் என்று சொல்பவர்கள் அனைவரும் குருவை எதிர்க்க துணிந்து விட்டார்கள். அவங்க தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை கொஞ்சம் கூட துரியோதனாதிகள் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் துரோணாச்சாரியை எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்னா நன்றி மறந்தவர்கள் என்பதனை அவருடைய மனது தைக்கும்படி கூற வேண்டும். அதான் அவனுடைய மனம் முழுக்க அதர்மமே. எதையெல்லாம் தவறான எதிர்மறை எண்ணங்களோடு பார்க்க வேண்டும் என்பதனை முழுவதுமாக அறிந்தவன் துரியோதனன். நல்ல எண்ணங்கள் அப்படின்னு அவனுக்கு சுத்தமாக இல்லை. அதர்மத்தினுடைய முழு உருவம் யார் அப்படின்னா அவனே துரியோதனன். பாருங்க, ஆச்சாரிய மகதீம் சமூம் அப்படின்னா எவ்வளவோ பெரிய படைகளை எடுத்து வந்து தான் கல்வி பயின்ற குருவையே கொள்வதற்காக அணிவகுத்து நின்றிருக்கிறார்களே இவர்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேல் ஆச்சாரியார் மனதில் மிக உயர்ந்த அபிப்பிராயங்கள் ஏதேனும் இருந்தால் அதை எடுக்க வேண்டும். என்னன்னா, துரோணாச்சாரியனுடைய வலிமை என்பதனை துரியோதனன் நிச்சயமாக அறிவான். ஏன்னா, ஒருவேளை அவர்கள் மேல் இன்னும் ஏதாவது பாசம் மனதில் வைத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த மாதிரி போர் புரிந்தால் என்ன செய்வது என்று அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை நொறுக்க வேண்டும். இதுதான் துரியோதனுடைய தீய எண்ணமாக இருந்தது. ஒரு சமூகமாக வந்து குருவாக இருக்கக்கூடிய உங்களையே எதிர்க்க துணிந்து விட்டார்களே பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட அந்த வியூகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க திருஷ்டத்யும்னன். பாண்டவர்களுடைய சேனாதிபதி யார் அப்படின்னா திருஷ்டத்யும்னன். அந்த வியூகத்தை அனுபவித்து பாருங்க, தவ சிஷ்யேன தீமதா அப்படின்னா குருவையே மிஞ்சிய புத்திசாலிகள் யாரு? இந்த உங்களுடைய சீடர்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கிண்டலும் கேலியாகவும் துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் கூறுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. ஸ்லோகம் 4. அத்ரசூரோ மகேஷ்வாசா அத்ரசூரா மகேஷாஷா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டஸ்ஸ திருபதஸ்ஸ மகாரதஹ. முதல்ல எதிரணியில் இருக்கக்கூடிய
அனைவரையும் சாமானியமானவர்கள் என்று தயவு செய்து எண்ணிவிட வேண்டாம் ஆச்சாரியாரே. ஒவ்வொருவரும் மகாரதர்கள். ஒருவர் தனியாக நின்று 10,000 சைன்யம் இருக்கக்கூடிய வீரர்களை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் எவரிடம் இருக்கிறதோ அவர் மகாரதிகள். இப்பொழுதெல்லாம் சக்ரா, பரம்பீர் சக்ரா என்று மிகப்பெரிய அந்த திறமை உள்ளவர்களை ஊக்கப்படுத்துவார்கள். அப்பெல்லாம் ரதிகா, அர்த்த ரதிகா, மகாரதிகா என்கின்ற பட்டம். மிகப்பெரிய வில்லாளிகளை ஒரே நேரத்தில் 10,000 பேர்களை வீழ்த்தும் திறமை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டமே மகாரதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படின்னா மகேஷாஷா அப்படின்னா மிகப்பெரிய பலம் வாய்ந்த வில்லாளிகளாக இருக்கிறார்கள். எப்பவுமே எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த திறமையை இவன் ஒவ்வொன்றாக துரோணாச்சாரியாரிடம் எடுத்து கூறுகிறார். அவர்களுடைய பலமே குருவாக இருந்து இவர் சொல்லிக் கொடுத்ததுதான். ஆனால் அந்த சக்தி முழுதும் உங்களை நோக்கி திரும்பி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்போ என்னன்னா, நீங்கள் உண்மையாக எனக்காக போராட வேண்டும். இந்த எண்ணம் ஏதாவது சற்று குறைந்திருந்தாலும் அந்த எண்ணத்தை உற்சாகப்படுத்த வேண்டும். துரோணாச்சாரியை நம்பளிக்கு கொண்டு வர வேண்டும். அஸ்வத்தாமன் இருக்கிறான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக துரோணாச்சாரியார் அதர்ம பக்கமாக இருக்கக்கூடிய துரியோதனாதிகள் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை துரியோதனன் அறிவான். அப்போ பாண்டவர்கள் மேல் துவேஷம் வருவதற்கு இதுதானே சந்தர்ப்பம். உங்களையே எதிர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன சும்மாவா இருப்பீங்க? அப்ப என்னாச்சு? அவர் முழுமையாக போரிட்டால் அதனுடைய பலன் யாருக்கு? அது துரியோதனனுக்கு. இதுதான் அவனுடைய எண்ணம். பாருங்க, அப்திரசூராகா மகேஷாசாகா பீமார்ஜுன சமாயுதி. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் பீமசேனனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான பலத்தை உடையவர்கள். அதுல முக்கியமா யுயுதானன், விராட்டராஜன், திருபதராஜன், விராட்டராஜன்லாம் மிக என்ன சொல்றது, வயது முதிர்ந்தவர்கள், ஆனால் மிகப்பெரிய திறமைசாலிகள். யார் ஒருவரையும் இவன் விடவில்லை. அத்தனை பேருடைய வீரத்தையும் வெகுவாக புகழ்ந்து துரோணாச்சாரியாரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எதிர் அணியில் எதிர் வீட்டில் மற்றவர்களை பற்றி வேறு ஏதாவது சதா சர்வகாலம் யார் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெல்லவே மாட்டார்கள். ஏன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிறோம். நம்மளுடைய பலம் என்ன, பலம் வீணம் என்ன, இதை யார் அறிந்து கொண்டு அதை ஊக்கப்படுத்தி அதை உயர்த்துவதற்கு முயற்சி செய்கிறார்களோ வாழ்க்கையில் வெல்ல தெரிந்தவர்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தை பாண்டவர் பக்கம் ஏதாவது யாராயிடமாவது வந்ததா பார்த்தா இல்லை. அப்போ விஷாதம் என்று சொல்ல போனால் இந்த முதல் அத்தியாயமே அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை போட்டிருக்காங்க. ஆனா துரியோதனுடைய விஷாதம், அர்ஜுனனுடைய விஷாதம், ரெண்டு பேருக்குமே விஷாதம் ஆகியிருக்கே. ஏன் அப்படி பார்த்தா இந்த தலைப்பை துரியோதன விஷாத யோகம் அப்படின்னு தானா சொல்லியிருக்கணும். ஏன்னா அவருடைய விஷாதம் சஞ்சலத்தை பற்றி தானே சொல்லியிருக்காங்க, ஸ்லோகங்கள் விவரித்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். இப்போ எனக்காக என்னுடைய வீரர்கள் உயிரையும் விடுவார்கள், அவர்களையெல்லாம் அழித்து நானே இந்த நாடாள வேண்டும் என்கின்ற ஆசைதனை உள் வைத்திருந்தவன் துரியோதனன். அதற்காக தடையாக இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி மனதில் கலங்கிக் கொண்டிருக்கிறான் துரியோதனன். ஆனால் அர்ஜுனனோ இவர்களெல்லாம் இறந்து விட்டால் நான் ராஜ்ய பரிபாலனம் யாரை வைத்து செய்வது? ஒரு நல்லவர்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையில்
எப்படி நான் இந்த போர் புரிவேன் என்று தர்மத்தை பற்றி சிந்தித்த விசாசம் அர்ஜுனனுடையது. அகங்காரம், நானே இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்கின்ற அகங்காரத்தோடு கூடிய விஷாதம் துரியோதனனுடையது. இரண்டுமே விஷாதம். ஆனாலும் அர்ஜுனனுடைய காரணம் துரியோதனுடைய விஷாதத்திற்கு உண்டான காரணம், இது ரெண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனாலதான் தர்மத்தை பற்றிய சிந்தனை, ஒரு உயிர் போய்விடுமே என்கின்ற குழப்பத்தில் இருக்கின்ற அர்ஜுன விஷாத யோகம் என்று வேதவியாசர் இதற்கு தலைப்பினை வைத்தார். ஸ்லோகம் 5 என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, பாண்டவர் அணியில் அணிவகுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகாரதர்களை பட்டியல் படுத்துகிறான். திருஷ்டகேது சேகிதான, திருஷ்டகேது சேகிதானகா காசி ராஜஸ்ய வீரியவான் புருஜித் குந்தி போஜஸ்ய சைபஸ்ய நரபுங்கவஹா அப்படின்னு சொல்லிட்டு, இவர்களெல்லாம் பாண்டவர் பக்கம், அதாவது தர்மத்தின் பக்கம் தானாக வந்து சேர்ந்தவர்கள். நீங்கள் வாங்கள் என்று அழைக்க தேவையில்லை. திருஷ்டகேது, சேக்கிதாசன், காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், ஷைபன், இப்படி சாபான்கமல்ல இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபஷ்ய அப்படின்னா நரபுங்கவக, மிகப்பெரிய வீரர்கள், மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள். ஆனாலும் பாண்டவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தினால் மட்டுமின்றி தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்று தானாக வந்து சேர்ந்து கொண்டவர்கள் இவர்கள். இப்போ துரியோதனனும் சொல்றான், என பக்கம் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா அவனுடைய வார்த்தையை நன்றாக கூர்ந்து கவனிங்க. எனக்காக உயிரையும் விடுவதற்காக வந்தவர்கள் அப்படின்னா அத்தனை பேரும் சாக போறாங்க. எண்ணங்கள் பாருங்க, பாசிட்டிவா இல்லை. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எதிர்மறை எண்ணங்களாகவே இருக்கின்றன. அந்த வீரர்களை உற்சாகப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுடைய பலம் பார்த்தாயா என்று எதிரிகளுடைய பலத்தை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கிறான். ஒன்று, என்னுடைய வீரர்கள் எனது வெற்றிக்காக வந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வரவில்லையே. எனக்காக என் உயிரையும் விடுவார்கள் என்றால் அவன் யுத்தத்தில் தோல்வியுறப் போகிறான் என்கின்ற அந்த விஷாதம் அவன் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது அவனுடைய வார்த்தைகளிலே தெரிகிறது. பார்த்தீங்களா, ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் நாம் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. அவன் பேசுகின்ற பேச்சுக்கள், அவனுடைய எண்ணங்களே பேச்சுக்களாகின்றன. பாருங்க, ஏதோ மகாபாரத கதையில் நடக்கின்ற சம்பவங்களை கோர்த்து சொல்வதாக பகவத்கீதை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளும் நம் வாழ்வியலில் தினசரி நாம் கடைபிடிக்கும் நேரத்தில் மற்றவர்களை பற்றி பேசுபவர்களுக்கு வெற்றி இல்லை என்கின்ற தத்துவம் மட்டுமல்லாது, பாருங்க, இப்பொழுது ஒன்று பார்த்தமே, தவறான எதிர்மறை எண்ணங்களை இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் எந்த வீட்டில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த வீடு நிச்சயமாக சுகத்தை பெறாது. எப்பவுமே என்னால் முடியும் என்கின்ற எண்ணம், நல்ல வார்த்தைகள், இந்த ரெண்டும் என்றுமே நமக்கு உயர்வுக்கு வழிவகுக்கும். ஆனால் துரியோதனுடைய ஒரு பேச்சு கூட, எனக்காக உயிரை விடுவார்கள், அவர்களுடைய பலம் பார்த்தீர்களா, எல்லாரும் பீமசேனன் அர்ஜுனனுக்கு சமமான பலத்தை பொறுத்தவர்கள், இப்படி இந்த வார்த்தைகளுக்கு உள்ள என்ன இருக்குன்னா பொறாமை இருக்கிறது. ஏன்? தன்னுக்கிட்ட இல்லாத வீரர்களா, யாராலும் அழிக்க முடியாத சாக்ஷாத் பீஷ்மாச்சாரியரை தன்னகத்தை வைத்திருக்கிறான். எடுத்தவுடன் அவனுடைய பீஷ்மர் இருக்கும் வரை எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, நம் படைதான் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்கின்ற நல்ல வார்த்தைகள் துரியோதனன் வாயில் வரவில்லையே. தன் பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களை பற்றி கூட இரண்டு நல்ல வார்த்தைகளை பேச முடியாத, பேச தெரியாத முழுமையான அதர்மசாலி யார் அப்படின்னா, அதர்மத்தை தன்னுடைய உருவமாக கொண்டவன்.
யார்? சாக்ஷாத் களி. கலியுகம் அப்படின்னு சொல்றாங்களே, உலகத்தில் எவ்வளவு தவறுகள் நடக்கிறதோ அந்த தவறுகளையெல்லாம் இந்த யுகத்தில் செய்து கொண்டு அதன் மூலமாக மயக்கி மக்களை தவறான பாதையில் இட்டு செல்பவன் யாரோ அவனே களி. அந்த களியினுடைய மொத்த உருவமாக இந்த உலகத்தில் உதித்தவனே துரியோதனன். அப்போ அவனுடைய மனதில் நாம நல்ல வார்த்தைகள் எதிர்பார்க்க முடியாது. அப்ப நல்ல வார்த்தை எந்த வீட்டில் யாரால் பேச முடியவில்லையோ அவன் களி. நீங்கள் துரியோதனனாக இருக்கப் போகிறீர்களா? பாண்டவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நெறிகளை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தப் போகிறீர்களா? பாருங்க, பகவத்கீதை நம் வாழ்க்கைக்கு உள்ளே, நம் குடும்பத்திற்கு உள்ளே, நம் மனதின் உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு கேள்விகளையும் துளைத்து எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரந்தம். மேலும் என்ன நடக்கிறது என்பதனை நாளையும் பெறலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசன்.